தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று சென்னையில் வருகிறது பத்திரிகையாளரை சந்தித்துள்ளார். அவர் சந்தித்துள்ள போது என்ன சொன்னால், நான் விரைவில் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் என்று அவர் அந்த கட்சிக்கான ஒரு ஆப்பும் ஒன்று உருவாக்கியுள்ளார். அந்த ஆப்பு தற்போது வரையிலும் 12 லட்சம் பேர் அதில் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை என்ற அமைப்பையும் உருவாக்கி இரண்டும் தண்டவாளத்தில் பயணம் சொல்லுகின்றது போல் உள்ளது. காரணம் என்றால், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியலை எதிர்பார்த்தார். அது முடியாமல் போனது. ஆகவே அவருடைய நண்பரான அண்ணாமலை அவர்கள் தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்து பயணிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆதரவோடு அவருடைய துணைவியார் லதா ரஜினிகாந்தும் இந்த அண்ணாமலையுடைய அரசியல் கட்சியில் இணைந்து செயல்படுவதாக அரசியல் வட்டாரம் கூறுகின்றன. அவர் சொல்லுகின்றார், எனக்கும் பாஜகவுக்கும் எந்த சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லை. அவருக்கு 3 விதமான பதவிகள் தருகிறேன் என்று டெல்லியில் சொன்னார்கள். அதுவும் வேண்டாம், தமிழகத்தில் நான் கோலோச்சி தனிப்பட்ட முறையில் நிற்க வேண்டும். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் ஆண்ட கட்சிகளால் ஊழல்களில் சிக்கி பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளார்கள். போதை, கஞ்சா, வழிப்பறி, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட எண்ணற்ற சமூக வரி செயல்கள் தமிழகத்தில் தினசரி அரங்கேற்றி கொண்டிருக்கப்படுகின்றார்கள் ஆட்சியாளர்களால். ஆகவே இதையெல்லாம் போக்கி தமிழகத்தை அப்துல் கலாம் கண்ட ஒரு கனவை நினைவாக்கி தேசியமும் தெய்வமும் எனது 2 கண்கள் முத்துராமலிங்கத்தேவரின் கொள்கையை அவருடைய கோட்பாடை உள்ளடக்கி தமிழகத்தில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியை ஆரம்பித்து அந்த அரசியல் சக்தியின் மூலமாக அதை மக்கள் சக்தியாகி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்றி வெளிநாடுகளிலும் பல அரசியல் பெருமர்களையும் பல அரசியல் பன்னோக்கர்களையும் அலசி ஆராய்ந்து இன்று மக்களை சந்தித்துள்ளார், தொண்டர்களை சந்தித்துள்ளார், தொழிலை அறைகோல் விடுத்துள்ளார். ஆகவே அத்தகைய சூழ்நிலை வந்ததனால் இன்று தமிழகத்தில் அரசியல் பரபரப்பான சூழ்நிலை உள்ளது. என்னவென்றால், 60 ஆண்டு காலமாக யாருமே கேட்காத கேள்விகளை அண்ணாமலை தலைவராக வந்த பிரதான் திமுகவுடைய ஊழல்களை ஃபைல் 1 ஃபைல் 2 வெளியிட்டார். ஆகவே 2 திராவிட கட்சிகளும் கலகலத்து போயின. அத்தகைய சூழ்நிலையில் தான் இன்று ஊழல்களை வெளிப்படையாக கொண்டு வந்தார். அவர் மட்டுமல்ல, அண்ணாமலை ஒவ்வொரு கேள்வியும் டேட்டாவோட, அதாவது புள்ளி விவரங்களோடு கையில் வைத்து பேசுவார். அத்தகைய பேச்சு நடத்த இன்றைய தாவேகா புதிய அரசு, புதிய அமைச்சரவை, புதிய எம்எல்ஏக்கள், எந்த அனுபவம் இல்லாமல் புதுசாக அமைச்சர்களாக உள்ளார்கள். இந்த அமைச்சர்கள் எப்படியாவது 4 வெள்ளை மண்டியில் போய் கையை விடுவாங்க. கைவிடும்போது பிரச்சனை உருவாகும் என்பது நிலைப்பாடு உருவாகும். காரணம் என்றால், தமிழகத்தில் இந்த அமைந்துள்ள தாவேகா ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தூய்மையான ஆட்சி வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே தான் நாங்கள் தூய சக்தியாக இருக்கின்றோம். ஆகவே தீய சக்திகளையும் ஊழல் சக்திகளையும் நான் ஒழித்து கட்டி தூய சக்தியாக இருக்க வேண்டும் நினைக்கின்றார்கள். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால், தீய சக்தியும் வேண்டாம், ஊழல் சக்தியும் வேண்டாம், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் அவர்களும் வேண்டாம். ஆகவே நான் மக்கள் சக்தியோடு வருவேன் என்று மக்களாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த அண்ணாமலை புறப்பட்டு உள்ளார். ஆகவே அண்ணாமலை வருகையால் தமிழகத்தினுடைய அரசியல் தற்போது சூழ்நிலைகள் சூடு பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. காரணம், அவருடைய கேள்விகளுக்கும் கேட்கக்கூடிய டேட்டா கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக ஆளும் தாவேகா அமைச்சரிடம் கண்டிப்பாக புள்ளிவரம் இருக்காது. ஆகவே தான் இப்போது அரசியல் சூடு பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அண்ணாமலை வருகையினால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வர உள்ளது. காரணம் என்றால், இளம் தலைமுறைகள், இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அங்கு மத ரீதியான பல பிரச்சனைகள் ஓடுகின்றது. என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த கட்சியில் அரசு துறை அதிகாரிகளும் சரி, அரசு பணிகளுக்கும் சரி, முக்கியமான டிரான்ஸ்ஃபர் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே சட்டசபை தேவ திருச்சபை ஆகியுள்ளதா அல்லது வாடிகனுடைய கிளை செயலகம் ஆகியுள்ளதா என்று இந்து பரிவார்கள் கேட்கின்றனர். ஆகவே விஜய் அவர்கள் ஊழல் பண்ணக்கூடாது என்கிறார்கள். ஆனால் விஜய் அமைச்சரவையில் சில அமைச்சர்கள் தங்களை
ஒரு உதயநிதி ஸ்டாலின் போலையும் தங்களை ஒரு சபரீசன் போலையும் மனிதர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள். பல பல வர்த்தகங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இந்த ஆட்சிக்கு ஊழல் அதிகாரிகள் நிச்சயமாக துணை போக மாட்டார்கள். கடந்த ஆட்சியில் வாங்கிய அதே டிரான்ஸ்ஃபர்களுக்கு உள்ள அமௌண்டை இந்த முறை அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பணத்தை வாங்குகின்றார்கள். இதற்கு உதாரணம் நகராட்சி நிர்வாகம். நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் கடந்த திமுக ஆட்சியில் கோலோச்சி நின்றவர், தெலுங்கானா முதலமைச்சருடைய பரிந்துரையில் வந்தவர். இன்று வரையிலும் பல அதிகாரிகளை மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லை என்றால், இந்த விஜய் கட்சியில் இருக்க அமைச்சரவையில் இருக்கிற சில அமைச்சர்கள் தன்னுடைய இனத்தவர்களுக்கும் தான் மொழி பேசக்கூடியவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அதே போல் தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய சாய்குமார் அவருடைய பேச்சை கேட்டும் அவரும் சில ஐஎஸ் அதிகாரிகளுக்கு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைக்கின்றார்கள் என்பதும் செவி வழி செய்தியாக வருகின்றது. ஆகவே ஊழலை ஒழிப்பேன் சொன்னால் எப்படி ஒழிப்பது? ஊழலை ஒழிக்க வேண்டாலும் அந்தந்த துறையில் உள்ள அமைச்சரின் லாகாக்குள்ள அதிகாரிகள் சிறப்பான ஆட்சி அமைக்க வேண்டும், கையூட்டு பெறக்கூடாது. ஆனால் இப்போது அமைச்சர் பணம் வாங்காத காரணத்தினால்தான் இன்று அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், சில ஊழல் அதிகாரிகள் தங்களுக்கென்று சில புரோக்கர்களை வைத்து பணம் பார்க்கின்றார்கள். இதை நான் பொதுத்தளத்தில் சொல்ல விருப்பம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே தமிழகத்தில் மக்கள் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சர் பார்வைக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே செல்வது கிடையாது என்பது என்னுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல, நான் பல இடத்தில் விசாரித்த அளவில் அப்படித்தான் சொல்லப்படுகின்றார்கள். ஆகவே மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். காரணம் என்றால் திமுக அதிமுக என்பது சாதாரண கட்சி அல்ல, தமிழகத்தில் ஆண்ட கட்சி, ஆண்டு முடித்த கட்சி. அவர்கள் செய்த தவறினால்தான் ஒரு முறை அதிமுக, இன்னொரு முறை திமுக வரும். ஆனால் இந்த முறை 2 கட்சிகளையும் டாட்டா புறக்கணித்து விட்டு புதிய ஒரு பரிமாணத்தை உருவாக்கி உள்ளார்கள் என்றால் அந்த ஆட்சியையும் நிலைப்பாட்டையும் மக்களுக்கான நல்ல சிந்தனையும் மக்கள் வேண்டி விரும்பிய ஆட்சியை விஜய் கொடுப்பார் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சில அமைச்சர்கள் இப்போதே நீ பேர் தான் நான் பேர் தான், எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் கமிஷன் வாங்கலாம் என்ற நிலைப்பாடும் நடக்கின்றது என்பது செவிவழி செய்தியாக வருகின்றது என்பதை முதலமைச்சர் பார்வைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.